சதன் டாகிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள்ங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தியேட்டர் ஓனர் சைடும் சரி, ப்ரொடியூசர் சைடும் சரி, ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு தகவல் வந்து முன் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் பப்ளிக் பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து யாருமே எடுக்கக்கூடாது, எந்த யூடியூப் சேனல்ஸ் உள்ளேயும் வரக்கூடாது, தியேட்டர் சுற்றி வாசல்லையும் யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம், வாங்க பார்க்கலாம். தியேட்டர்ஸ் ஓனர் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து என்ன முதல்ல கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, படம் பேரே வெளில விட்டே சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்தியன் 2 ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும், கங்குவா போன்ற படங்கள் எல்லாமே பப்ளிக் ரிவ்யூனாலே எங்களுக்கு ரொம்ப அடி வாங்குது. அது பேரடி வாங்கிறதுனால எங்களுக்கு மன கஷ்டம் ரொம்ப ஏற்படுத்துது. அவங்க குறிப்பாக யாரெல்லாம் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸை தாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரிவ்யூவே எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கிறதுனால இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அதையும் தாண்டி அதில் யார் குறிப்பாக மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த FDF ஷோக்கெலாம் வராங்கல்ல, ஏன் இப்படி பார்க்குறாங்க அவங்கெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ அவங்க ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக ஆப்ரோ ஊப்ரோ கத்திக்கிட்டு, அதே மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையில் கொச்சையாக பேசிக்கிட்டு, அந்த படத்தோட டேரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், எல்லாத்தையும் ப்ரொடியூசர் முத கொண்டு கேவலமாக பேசுகிறாங்க. இப்படி பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் பந்தியில் வந்து என்னடா அப்போ அவ்வளோ கேவலமாக இருக்கா படம், இதை போயடா நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அதனால நிறைய பேர் படத்துக்கு வரதும் இல்லை, தவிர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லைங்க, ஆனால் தனி மனித தாக்குதல் ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு நடிகராகட்டும், நடிகையாகட்டும், அவங்கள பற்றி கேவலமாக விமர்சனம் பண்ணுறதாகட்டும், அப்படி இல்லைன்னா பச்சை வார்த்தையில் திட்டுறதாகட்டும், இல்லை அசிங்கப்படுத்தி பேசுகிறதாகட்டும், இதில் அவங்கள திட்டி இவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஆமாம், பப்ளிக் பைட் இல்லாமல் இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியான படம் வந்து மக்களை போய் சேரும், எல்லா மக்களும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. என்னடா அது பப்ளிக் ரிவ்யூ வேணான்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? ஒருத்தன் தனி மனித தாக்குதல் பண்ணுறான்னா அவன் மேலே கேஸை போடு, அவனை உள்ள தள்ளு, அதை விட்டு பப்ளிக் ஒப்பீனியனே கூடாதுன்னு என்னங்க அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா இல்லையா? நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை, யார் தும்புக்கும் போகிறது இல்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு காலத்தில் இந்த வாரத்தின் முதல் 10 படங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய சேட்டலைட் சேனல் வந்து போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் யாரும் எதுவும் கேஸ் கொடுத்து நான் பார்க்கலையே. உனக்கு வாய் ஜாஸ்தி. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி தாங்க இருந்துச்சு. என்னடா ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குங்க போறாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. ஏன்னா பப்ளிக் பார்க்கறதுக்கு தானே படமே எடுக்கிறீங்க, அதனால இதெல்லாம் ஏன் ஒரு பிரச்சனையா வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேங்க. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு படம் நல்லா இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ குடும்பங்கள் உழைக்குது, எவ்வளோ பேர் எஃபோர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத ஒன்று நினச்சி பார்த்தா நல்லா இருக்குங்க. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? உதாரணத்துக்கு ஒரு காய்கறி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே பொருள் நல்லா இல்லைனா, ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா நம்ம கிளம்பி வந்துடும். அதை விட்டுட்டு அந்த கடை முன்னாடி நின்று நான் கூச்சலாக போட்டுட்ருக்கோம், இந்த கடையில் நல்லா இல்லை, எந்த பொருளும் வாங்காதீங்க செய்யாதீங்கன்னு கூச்சலாக போட்டுட்ருக்கோம். இல்லை அதே மாதிரி தானங்க இதுவும். என் சைடும் சரி, மக்கள் சைடும் சரி, நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்கள் பெரிய படத்துக்கு எடுத்துக்கிறோம். பட் ஆனால் சின்ன படத்துக்கு நாங்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ என்னன்னா, சின்ன படங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பப்ளிக் ரிவ்யூனால் தாங்க மக்கள் பார்வைக்கே வர செய்யுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நடிக்கிறதுனால படத்தை பார்த்து ஓகேங்க என் தலைவன் படம், என் தலைவி படம்னு சொல்லிட்டு போய் பார்த்துடுறோம். பட் ஆனால் சின்ன சின்ன ஆக்டர்ஸ், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க படம்லாம் பார்க்கணுன்னா மக்கள் பார்த்து ஒப்பீனியன் சொல்கிறதுனால ஓகே படம் நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது போல், இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் வந்து தேடி வந்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு கூட்டமும் அங்கே இருக்குது. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு தான். அதனால் பப்ளிக் ரிவ்யூ இருந்தால் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன், மக்களும் நினைக்கிறாங்க. இந்த தனி மனித தாக்குதல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இதே நம்ம வீட்டு குடும்பமாக தான் நம்ம இப்போலாம் பேசுவோமா சொல்லுங்கள்? கெட்ட வத்தில் பேசுறது, பச்சையாக பேசுறது, திட்டுறது, இதெல்லாம் நியாயமாங்க சொல்லுங்கள்? அது அவங்க மனசை பாதிக்குங்க. உங்களை யாராவது பேசினா சும்மா இருப்பீங்களா? அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்லங்க. அதனால் அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எவனா பப்ளிக் இல்லை கெட்ட வார்த்தையில் ஒருத்தரை பற்றி அந்த மேலே நம்ம தப்பாக பேசினா அவனுக்கு தியேட்டர் ஓனர் சைடும் சரி, ப்ரொடியூசர் சைடும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, பப்ளிக் ஒப்பீனியன் வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லைங்க. ஏன்னா மக்கள் பார்க்கணும் தான் நம்ம படமே எடுக்கிறோம், ஓகேங்களா? அதனால் மக்கள் பார்த்து அவங்களோட ரிவ்யூவை, அவங்களோட ஒப்பீனியனை சொன்னால் அதை வச்சு மற்ற மக்களும் போய் பார்ப்பாங்க. அதனால் அது இருக்கட்டும். யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ஆனால் பொதுவாக பப்ளிக் ரிவ்யூ வேணான்னு சொல்கிறது சரியாக இருக்குமான்னு எனக்கு தோணலை. ஸோ ஃபைனலி காய்ஸ், 2 பக்கமும் ஈக்குவலாக வச்சு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். டடா. அப்புறம் அந்த சப் பட்டனே பெல் பட்டனே அழுத்திட்டு போயிருங்க.